மேளம் கொட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அது சரி, போன்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சா? விச்சிக்கு வர கால் பண்ணணுமே. குல்ஃபி சொன்ன மாதிரி செம்ம டயர்டா தான் இருக்கு. நான் கண்டிப்பா பாரதியை போய் கூப்பிட முடியாது போல இருக்கு. அப்பா, உடம்பு செம்ம டயர்டா இருக்கு. அது சரி, ஃபீவர் வந்து போனாலே உடம்பு செம்ம டயர்டா தான் இருக்கு. சரி, அவளோட போனை வாங்கி விச்சிக்கு கால் பண்ணுவோம். அதான் பண்ணணும். குல்ஃபி, ஓய் குல்ஃபி, எங்க இருக்கா இவ? குல்ஃபி சார், நிமிர்ந்து பார்த்து கூப்பிடணும். அப்படியே தலை குனிஞ்சிட்டே கூப்பிட்டா நான் எங்க இருக்கேன்னு தெரியும் சார். நான் இங்க தான் சார் உட்காந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க என்னன்னு. நான் முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால இப்ப நிமிர்ந்தல பார்க்க நேரம் இல்ல. எனக்கு உன் போன் மட்டும் கொஞ்சம் கூட. ஐயோ போன் சார் சார், நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். நீங்களே அங்க டேபிள் மேல இருக்கு, எடுத்துக்கோங்களேன். என்னது வேலையா இருக்காளா? ஓய் குல்ஃபி, அப்படி என்ன வேலையா இருக்க? சார், எனக்கு 1008 வேலை இருக்கும்ல சார். ஆமாமா, உனக்கு என்னம்மா, உனக்கு என்ன 1008 வேலையா? அதுக்கும் மேல இருக்கும். நாங்க தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கோம். சரி, என்னால உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண நேரம் இல்ல. பாரதி வர டைம் ஆயிடுச்சு. விச்சுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் சொல்லணும். எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல எடுத்துக்கிறேன். சார், உங்க பெட் பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா? அந்த டீப்பா அதுல இருக்கு, எடுத்துக்கோங்க. இதுலயும் சார்ஜ் போயிடுச்சு. சரி, இத சார்ஜ் போட்டுட்டு அவ போன் எடுத்து விச்சுக்கு கால் பண்ணும். எங்க இருக்கு உன் போன்? குல்ஃபி, ஐயோ, நம்ம சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க விட மாட்டா போல இருக்கு. சார், அங்கதான் இருக்கு, எடுத்துக்கோங்க. நான் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். சோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓகேவா? இங்க உட்காந்துதான் ஆயில் மசாஜ் பண்ணணுமா? ஐயோ, என்ன சோதனையா சோதிக்கிறாளே. எறும்பு செய்யும் வேலை போல் குறும்பு செய்ய வந்தாயோ. ஐயோ, என்ன இவங்க என்ன பண்றான்? டேய், நீ அங்க என்னடா பண்ற? பாஸ், சத்தம் போடாதீங்க பாஸ். நான் எவ்வளவு அமைதியா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சத்தம் போட்டு காட்டி குத்துறீங்க போல இருக்கு. அமைதியா இருங்க பாஸ். டேய் டேய், என்னடா சத்தம் போடாத சொல்ற? இங்க பாரு, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அதுவும் அந்த இடத்துல நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? வேணாண்டா, ஒழுங்கு மருதே வெளியில வந்து. இல்ல பிடிச்சான்னு வச்சுக்க, நசுக்கி போட்டு வேண்டாம். வெளியில வா. ஐயோ பாஸ், உங்களுக்கு தெரியாதா? என்ன மாதிரி ஆளுக்குலாம் இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும் பாஸ். அத இந்த இடத்த நானே யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் பாஸ். நீங்க வேற யூஸ் பண்ணவே மாட்டீங்கல்ல, அத நான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் பாஸ். அதான் பாஸ். பாஸ், நீங்க சத்தம் போடாதீங்க. நீங்க அப்படிக்கா திரும்புங்க பாஸ். நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். டேய், வீணா என்கிட்ட உதவ வாங்காதடா. சொன்னா கேளு. என்கிட்டயே வந்து அந்த ப்ராப்பர்ட்டி நீ யூஸ் பண்றேன்னு சொல்ற. இங்க பாருடா, ஒழுங்கு மருதே போயிடு. நான் மட்டும் உன்னை பிடிச்சேன் மவனு, நீ கூல் கூலா ஆயிடுவ சொல்லிட்டேன். ஒழுங்கா போயிடுறா. இங்க பாரு, நீ உயிரோட இருக்கணும்னா நீயே போயிடு. இல்ல நான் பிடிச்சேன் நசுக்கிடுவேன் பாத்துக்க. பாஸ், என்ன பாஸ் நீங்களே இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண மாட்டீங்க, நானே யூஸ் பண்ணலனா எப்படி பாஸ்? அதான் இது உங்களுக்கு இல்லன்னு ஆயிடுச்சுல பாஸ். அதனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பாஸ். நீங்களே நானும் வேற வேற இல்ல. இங்க பாருங்க பாஸ், எனக்கு நீங்க இன்னைக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் நாளைக்கு ஹெல்ப் பண்ணுவேன் பாஸ். அதனால நீங்க பார்த்ததே கஷ்டம். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பக்கமா திரும்பிக்கோங்க. நான் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறேன் பாஸ். எனக்கு இப்போ கடிக்கணும் போல இருக்கு பாஸ். நான் இப்ப கடிக்க போறேன். ஆமாடி, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டயே இப்படி பேசுவ? இங்க பாருடா, நான் யூஸ் பண்றேன் பண்ணல. ஆயிரம் தான் இருந்தாலும் அது என்னோட ப்ராப்பர்ட்டி. அதுல நீ வந்ததே தப்பு. இப்ப என்ன கட்டிக்க போறேன்னு சொல்றேன். வேணாண்டா, இங்க பாரு, நீ உயிரோட இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதை போயிடு. இல்ல எனக்கு கோவம் உச்சிக்கு ஏறுதுடா, போயிடுடா. அந்த இடத்துல நீ போய் உட்காந்துட்டு இருக்க. நானே எப்பயாவது ஒரு கதனை தொட்டு இருக்கேன். போடா. நீங்க அப்பப்ப லுக்கு மட்டும் தான் விடுறீங்க. எப்பயாவது ஒரு தொடுறதுக்கு எதுக்கு பாஸ்? பேசாம இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கொடுத்துருங்க பாஸ். சும்மா சும்மா இப்படி பார்த்துட்டு இருக்காதீங்க பாஸ். நகருங்க பாஸ். எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு. நானே கடிச்சு விளையாடதான் பாஸ் வந்திருக்கேன். இப்ப நான் கடிக்க போறேன், நீங்க பார்க்க போறீங்க. டாய், இங்க பார், என் கோவத்தை கலப்பாத, போயிடு. சரிதான், போங்க பாஸ். இந்த சீப்பை எங்க வச்ச? டி குல்ஃபி, ஐயோ, இவளுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா இல்லையா? அது எவ்வளவு நெக்கா உட்காந்துட்டு இருக்கு பாரு. எனக்கு கோவமா வருது, எனக்கு அவசரமா வருது. டே அர்ஜுன், இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாது, ஏதாவது பண்ணு. முடியாது பாஸ், முடியாது. உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எந்து. இட்ஸ் மை ப்ராப்பர்ட்டி பாஸ். ஐ அம் என்ஜாயிங். டேய் டேய்,
வேணாடா சொன்ன கேளு வந்துடுடா. இங்க பாருடா எனக்கு கோவமா வருது. ஏன்டா இது மாதிரி பண்ற? இங்க பாருடா, இருந்தாலும் அது என்னோட ப்ராப்பர்ட்டிடா, போடா. ஐயோ பாஸ், நான் போக மாட்டேன் பாஸ். உங்களால என்ன முடியுதோ பண்ணுங்க. இப்போதைக்கு இது என்னோட ப்ராப்பர்ட்டி பாஸ். மோகனே, இதுக்கு மேல உன்னை உள்ள போக விட மாட்டேன்டா. உள்ளே போறேன். இப்ப என்ன பண்றேன்னு பாருடா. ஐயோ சார், சார் என்ன சார் பண்றீங்க? ஆஹா, டேய் அர்ஜுன், உணர்ச்சி வசப்பட்டுட்டியடா. உங்களை தான் சார் கேக்குறேன். என்ன சார் பண்றீங்க? அம்மா, இது என்ன வேலை சார்? அம்மா சொல்லாயிவ அப்பப்பா சொல்லாதவர் ஆழமானவர் துணி எடுத்து மூடிக்கோ கண்ண மூடிக்கோ. குல்ஃபி, நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் இல்லடி. ஏய், கொஞ்ச நேரம் இரு, நான் என்னன்னு காட்டுறேன். அப்புறமா நீயே பாரு. ஐயோ சார், நீங்க எதுவும் காட்ட வேணாம். முதல்ல கை எடுங்க சார். இல்லடி குல்ஃபி, அது வந்து சார், இப்ப இங்க கை எடுக்கிறீங்களா இல்லையா சார்? இல்ல நான் கத்தி ஆத்தையும் பாட்டியும் கூப்பிட்டு பாத்துக்கோங்க. என்னது, அம்மாவையும் பாட்டியும் கூப்பிடுவியா? நான் என்னமோ இவ்வளவு ரேப் பண்ண வந்த மாதிரியே பண்றான். ஏய், இங்க பாருடி, நான் சொன்னா கேளு. நான் வேணும்லாம் அங்க கை வைக்கல. அங்க ஒண்ணு இருக்குடி, அதுக்காக தான். சார், அங்க ஒன்னு இருக்கோ ரெண்டு இருக்கோ, நீங்க எடுங்க சார் ஃபர்ஸ்ட் கையை. என்னமோ பண்ணுது, எடுங்க சார். அது சரிடி, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பார்த்தேன். எனக்கு என்ன வந்தது, நான் கை எடுக்கிறேன். என்ன அந்த இடத்த கிடைச்சிருச்சுன்னா எனக்கும் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் இவளுக்கு புரியலையே. போடி. என்ன பாஸ், வாங்குறீங்க போல கட்டிட்டு என்னைய நசுக்க பாத்தீங்க. பாஸ், நான் கடிக்காம இங்க இருந்து போகவே மாட்டேன் பாஸ். நான் தான் சொன்னேன்ல, இது என்னோட ப்ராப்பர்ட்டி பாஸ். இப்போதைக்கு இது என்னோட ப்ராப்பர்ட்டி. ஹாய், உன்னை பத்தி இன்னும் அவளுக்கு தெரியல, அதனால அவ என்ன திட்டிருக்கா. உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயே பாரு என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும்டா. பாஸ் போங்க போங்க, இப்ப பாருங்க பாஸ், ஏன் விளையாட்ட காட்டுறேன். என்னைய நசுக்க பாக்குறீங்க, அதுக்கு சேர்த்து நான் கடிக்கிறேன் பாருங்க பாஸ். இப்பலாம் வர வர இவர் என்ன வேலை பாக்குறாரு? இவரை நம்பி நான் பக்கத்துல உட்கார கூடாது. ஐயோ, இவர் மேல வச்சிருந்த நம்பிக்கைலாம் போயிடுச்சு போல இருக்கு. ச்சே. அடியே குல்ஃபி, என்னையா மனசுல திட்டுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே வருவடி என்கிட்ட. அப்ப பால். Wow, what a place. This is my property. சார், என்னமோ கடிச்சிச்சு சார். விஷம் ஏறதுக்கு வர என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். ஏய் குல்ஃபி, என்ன சொன்ன? கையை வச்சதுக்கு நான் இப்பெல்லாம் வர சரி இல்லையா? அடி குல்ஃபி, அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு பாரு அங்க என்ன இருக்குன்னு. அதை எடுக்க தான் வந்தேன். இப்போ உனக்கு கடிச்சவனும் அவன் தான் உன்னை கடிச்சுக்கிட்டு இருக்கான். கடிக்காத, எனக்கு வலிக்குது. போ. ஐயோ பாப்பா, நான் போக மாட்டேன். நான் இப்போதைக்கு கடிக்கிற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கேன், அதனால நான் போக மாட்டேன். சார், இவன் போக மாட்டேங்கிறா சார். பயங்கரமா கடிச்சிட்டே இருக்கான் சார். சார் ஏதாவது பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், எனக்கு வலிக்குது சார். ஏதாவது பண்ணணும், நான் கை வச்சுதான் எடுக்கணும். பரவாயில்லையா? ஐயோ சார், பரவாயில்ல சார், எடுங்க சார். அவன் ரொம்ப கடிக்கிறான் சார், வலிக்குது சார், எடுங்க சார். அவன் கடிச்சது நமக்கு ஒரு வகையில நல்லது போல இருக்கு. சரி குல்ஃபி, இரு, நான் எடுக்கிறேன். டேய், என்ன பாஸ், நீ நினைச்சது நடந்துச்சு போல இருக்கே. இப்போ என்ன நசுக்கி போட போற, அப்படிதானே? சீ, உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்டா. எப்பெல்லாம் உனக்கு தோணுதோ அப்பெல்லாம் வா, அப்பெல்லாம் நானே எடுத்து விடுறேன். மூடு வந்து ஒன்ன படைச்சிட்டா, அடிக்காமனுக்கு மூடு வந்து என்ன அனுப்பிட்டா. ஒரு மல்லிகை மெத்தைய போட்டு அந்த மன்மத மெத்தைய காட்டு. டேய், இனி நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் இந்த பக்கம் வரணும், புரியுதா? ஐயோ பாஸ், என்னை நசுக்கி போடாம உயிரோட விட்டுருக்க பாரு. இதுக்காக நான் உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன் பாஸ். இப்ப மட்டும் என்ன விட்டு பாஸ், நான் ஓடிடுறேன். திரும்பி பக்கமா போயிடணும், போடா. ரைட் பாஸ், கிளம்பிட்டேன். ஓய் குல்ஃபி, ஓய், எறும்பு போயிடுச்சு, எடுத்து போட்டுட்டேன். சார், போயிட்டானா சார் அவன்? சார், என்ன அவன் ரொம்ப கடிச்சிட்டான் சார். ரொம்ப வீங்கிடுச்சு போல இருக்குன்னு நினைக்கிறேன் சார்.
வலிக்குது சார். என்னடி குல்ஃபி சொல்ற? ரொம்பவா வலிக்குது? ஆமா சார். அவன் என்னை விடாம கடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் சார். நான் அவனை எடுத்து போட்டா கூட போவே இல்லை சார். அப்படியே இறுக்கமா பிடிச்சிக்கிட்டான் சார் அவன். மோகனே, எந்த அளவுக்கு கடிச்சு வச்சிருக்கோம்? ஏண்டா குல்ஃபி கண்ண தண்ணி வருதுடா. உன்னை நசுக்கி போட்டிருக்கணும். நான் உன்னை உயிரோடு விட்டது தப்புடா. அடுத்த டைம் வருவேனா என் கையில நீ கஞ்சி தாண்டி. சரி குல்ஃபி, நீ கொஞ்சம் புடவே ஒழுங்கா போட்டு உட்காரு. என்னால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. குல்ஃபி, அதான் போயிட்டான்ல, நீ முதல்ல அந்த இடத்த மூடி வை. இல்லைனா அவன் வந்துடுவான். மூடு. குல்ஃபி, என்னாச்சு? எதுக்கு எழுச்சிட்டான்? இல்ல சார், எனக்கு அவன் கடிச்சது வலிக்குது சார். தண்ணி ஊத்தி கொஞ்சம் காயம் குறையுதான்னு பாக்குறேன் சார். அதுக்கு தான் போறேன். குல்ஃபி, என்னடி ரொம்ப கடிச்சிட்டானா? நான் வேணா ஏதாச்சும் ஆயின்மெண்ட் போட்டு விடவா? வேணாம் சார், நீங்க ஆயின்மெண்ட் இருந்தா என்கிட்ட கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். ஆமா, உன்னை இன்னும் நல்லா கடிச்சிருக்கணும். கொஞ்சமா கடிச்சதா தப்பு. என்ன சார், ஆயின்மெண்ட் இருக்கா? எடுத்து வைக்கிறீங்களா? ஓய், ஆயின்மெண்ட் பெட் பக்கத்துல இருக்க ட்ரால இருக்கு, போய் எடுத்துக்க போ. நீங்க தானே சார் எடுத்து தரேன்னு சொன்னீங்க, இப்ப போய் எடுத்துக்கேன்னு சொல்றீங்க. என்ன ஆயின்மெண்ட் எனக்கு எப்படி சார் தெரியும்? ஒரு எல்லோ கலர்ல இருக்கும், அதுதான். போய் நீயே எடுத்துக்க. நீயே தடவி இருக்குது, நான் எதுக்கு எடுத்து தரணும்? ஓடி. மூஞ்ச பாரு, வலிக்குது. கொஞ்சம் எடுத்து கொடுத்தாதான் என்னவா? போங்க சார், நானே எடுத்துட்டு போறேன். நகருங்க சார். ஓடி. சார், கால் எடுங்க சார், நகருங்க, நான் போறேன். அப்புறமா நான் போகும்போது காலை தடிக்கி உங்க மேல விழுந்துட்டேன்னா அப்புறம் நான் தான் வேணும்னு விழுந்துட்டேன்னு சொல்லுவீங்க. அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாவே சொல்றேன், காலை நகர்த்துங்க சார். அட ஆமால, இவளே நல்ல ஐடியா கொடுக்குறாளே. என்ன சொன்ன? நான் தடவி விடக்கூடாதான். இப்ப பாருடி எப்படி தடுக்குதுன்னு. தடுக்கி விட்டுடுவோம். ஐயோ ஆத்தாடி. ஓய் குல்ஃபி, என்னடி இது? சார் சத்தியமா நான் இல்ல சார். அது உங்க காலு தான் சார். அது வந்து தடுத்துருச்சு சார். அதனால சார் நான் விழுந்துட்டேன். அப்ப நான் தடுத்து விட்டேன்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லல சார். உங்க காலு. அப்ப என் கால் வந்து ஒரு தடுத்துச்சுன்னு சொல்றேன். அப்படிதான் ரெடி குல்ஃபி. ஐயோ சார், நீங்களும் தடுக்கல, உங்க காலும் தடுக்கல. நான் தான் கண்ணு தெரியாம மேல வந்து விழுந்துட்டேன் சார். போதுமா சார்? இப்ப திருப்தியா சார்? திருப்தி இல்ல சார். இப்ப என்ன சார் சொன்னீங்க? இப்படி திருப்பி திருப்பி வந்து விழுறியே, இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னேன். ஆமா, உன் காதுல என்ன விழுந்தது? அப்படியே சொன்னீங்க. என் காதுல ஏதோ திருப்தி இல்ல அப்படின்னு விழுந்தது. இத வேற இந்த மனுஷகிட்ட சொன்ன அதுக்கு என்னதான் எதனா சொல்லுவாரு. வேணாம், நம்ம எதுவும் சொல்ல வேணாம். சார், என் காதுல ஒண்ணுமே விழல சார். இப்ப நீங்க சொன்னதுதான் சார் விழுந்தது. டி குல்ஃபி, ஏய் அர்ஜுனே, டி நீ எனக்கு வந்த இங்க பாருடா. கொஞ்ச நேரத்துக்கு வராது, தயவு செஞ்சு போயிடு. டேய் அர்ஜுன். ஆமா, என்ன உன் கதை? இப்ப நீ என்ன சொல்ல வர? உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வெளியில போன்னு சொல்ற, அப்படிதானடா? அப்படிதான். கொஞ்சம் மூடிக்கிட்டு வெளியில போடா அர்ஜுனு. வர வர வேற மாதிரி போயிட்டு இருக்க போல இருக்கு. டேய் பார்த்து புடிடா. பாவம், ரொம்ப பிடிச்சிடாத. ஏற்கனவே இரும்பு வேற கடிச்சு வச்சிருக்கு, நீ சேர்த்து கடிச்சிடாத. டேய் மூடிட்டு போடா. கடிக்கிறதெல்லாம் ஞாபகப்படுத்தாதடா, போடா. சார், நீங்க கொஞ்சம் கை எடுத்தீங்கன்னா நான் எழுந்துச்சுப்பேன் சார். ஆமால, நான் கை எடுத்தா நீ எழுந்திருப்பால. எடுத்துடுவோம். கனிஞ்சிருக்கு, நேரம் நல்லா அமைஞ்சிருக்கு. தப்பு தண்டா பண்ண சொன்னா தண்டால் செய்த உடம்பு இருக்கு. பழுத்த மார்பு பார்க்கையில் என் ஒழுக்கம் என்பது பறக்குது. கொஞ்சம் பொழுது சாயும் வேளையில் நான் பொம்பளை என்பதை மறக்குது. குமர காடு வெடிக்குதடி, உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில. ஐயோ சார், இப்ப நானா எதுவும் பண்ணல சார். அது நீங்க கை எடுக்கிறீங்களா, எடுத்த மாதிரி கை மறுபடியும் போட்டுட்டீங்களா, அதனால வந்தது சார். சார் இதுக்கு எனக்கு சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்ல சார். வேற என்ன? அப்போ நானா வேணும்னே வாங்கிட்டேன்னு சொல்றியா? ஐயோ, அப்படியே சொல்லல சார். ஐயோ, நான் எப்படி போனாலும் தப்பா ஆகுதே சார். நான் அப்படி எதுவும் சொல்லல சார். இன்னைக்கு ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியல சார். சார் இங்க பாருங்க சார், இப்ப நடக்கிற எல்லாத்துக்குமே நான் பொறுப்பு இல்ல சார். இது எல்லாமே ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரியே இருக்கு சார். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல சார். நான் எதுவும் நினைக்கல, நீ எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் கையெடுக்க, நீ எழுந்துரு.
இருக்குல்ல வல்ல என் புத்தியில் வேறொன்னும் இல்ல நான் உடும்புக்கு பிறந்தவன் புள்ள சொன்ன ஒரு சொல்லு மாறுவது கணவனா நான் வரலடா நீ சொரப்பனா உன்னை நான் விடுவேனா ஓரத்தில மாமன் நடத்துற படத்துல நானே மருதானே போட்டவா இது தாஜ்மஹால் கொடையொன்னு தாகிலிய விட்டு விட்டு துடிக்குது என்ன வெக்கம் விட்டு வா வெளிய இங்க பாரு, மழை நிக்கிற மாதிரி தெரியல. நீ வீட்டுக்கு போ, எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். பிசாசு இருட்டிடும் எனக்கு தான் தெரியும். மழை பார்த்தல உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? இந்த காட்டு காட்டுது, இதுல எப்படி ஓட்ட முடியும்? ரொம்ப பண்ணாத, அதெல்லாம் ஓட்டலாம். நீ ஏதோ பிளான் பண்றேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இங்க இருந்து நகர மாட்டேங்கிற. இங்க பாரு, இங்க இருந்து நீ முதல்ல போ, வண்டி ஓட்டிக்கிட்டு போ. எனக்கு இங்க இருக்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்கா? ஒரு மாதிரினா ஓ உனக்கு பயமா இருக்கா? பயமா இருக்கிறத சொல்லி தொலையேன் பக்கி. வாயை திறந்து உனக்கு பயமா இருக்குன்னு சொல்லு. நான் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, ஓட்டிக்கிட்டு போறேன். உனக்கு பயமா தானே இருக்கு, அது சொல்லு. ஏய், யாருக்கு பயம்? எனக்கெல்லாம் ஒரு பயமும் கிடையாது. இங்க பாரு, என்கிட்டலாம் நீ ஏதாவது ராங்கத்தனம் வச்சுக்கிட்ட, நான் உன்னை இங்கே கொலை கூட பண்ணிடுவேன். அதனால நீ தான் என்ன பார்த்து பயப்படணும், பாத்துக்க. இங்க பாரு, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். நீ இந்த மாதிரிலாம் தப்பாலாம் கணக்கு போடாத. ஐயோ இவன் நம்மள அப்படி பாத்துருவானோ, ஐயோ இவன் நம்மள இப்படி பாத்துருவானோ, ஏதாவது பண்ணிடுவானோ, அப்படிலாம் தப்பா கணக்கு போடாத. மூஞ்செல்லாம் பார்த்தா எதுவுமே தோணாது. பயமா இருக்கணும் எனக்கு. ஆனா எங்க இருக்க நீனு? கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே ஏனடி கோவில்களுக்காக ஒளியா வந்தவளே மனசோட தொட போட்டு எனையே கண்டவளே மூடி கண்ட கனவே ஏய் 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 பிசாசு, என்ன பாருங்க? ஏய் பிசாசு, கையெடு. இந்த கையெல்லாம் வைக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்காத. எடு கைய. ஏய் காரங்க, நான் உன்னை பிடிக்கணும்னா பிடிக்கல. இடி இடிச்சது, மின்னல் அடிச்சது, அதான் அதுலதான் பிடிச்சிட்டேன். இல்லைன்னா நான் ஏன் உன்னை பிடிக்கிறேன்? மூஞ்ச பாரு, இந்த குரங்க பிடிக்கணும்னு நினைக்கிற தலையெழுத்தா? பிடிக்கணும்னு தலையெழுத்து இல்லல்ல, அப்போ கையை எடு. எடுத்துட்டு பேசு. எடு பிசாசு. குரங்கு அது ஒரு குட்டி சாத்தான் சொல்லுது பேர், அதான் அதிசயம். குட்டி சாத்தான் தள்ளி உட்காரு. இந்த ஒட்டிக்கிட்டு ஒரு ராசக்கிட்ட எல்லாம் வராத. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, பாத்துக்கா. தள்ளி உட்காரு. ஏய் குரங்கு, இதுக்கு மேல எங்க தள்ளி போக முடியும்? உன் வண்டியில சீட்டு கம்மியா தான் இருக்கு, அதுல இப்படிதான் உட்கார முடியும். அப்படியே இவருக்கு நினைப்பு, இவரை வந்து ஒட்டிக்கிட்டு ஒரு ராசக்கிட்ட உட்கார போறோன்னு. டேய் வண்டி ஏடுடா, டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும். சரி, இவனால எனக்கு தலைவலி தான் வருது. பணத்திமிரு, வேற ஒண்ணும் இல்ல. உடம்பு முழுக்க கொழுப்பேறி போயிருக்குடி. முன்னெல்லாம் இதெல்லாம் எப்படிதான் இங்க வந்து பிறந்ததுன்னே தெரியல. சரி, சாரோட கேரக்டரே வேற, அத்தை மாமாவோட குணமே வேற. ஆனா இது எப்படிதான் இந்த வீட்டுல வந்து பிறந்ததுன்னே தெரியல. ஷூயோ கடவுளே, ரொம்ப கஷ்டம். அதுவும் என் நிலா குட்டிக்கு தான் ரொம்ப கஷ்டம். இது இந்த குட்டி சாத்தான் இருக்கிற வீட்டுல என் நிலா குட்டி என்ன அவஸ்தைப்படுதுன்னு தெரியல. எப்போ சரியான பஜேரி போல இருக்கு இவ. என்ன கத்துறான் அவ ஆளுக்கும் அவ சைஸுக்கும். ஆனா அவ தொண்டை சைஸ் பெருசா இருக்கு. மூஞ்ச முகரையும் பாரு, கொட்டி சாத்தம். இவ பஜேரியே தான். என்னப்பா விச்சு இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்கேன்? ஐயோ புள்ள எவ்வளவு நனைஞ்சு போயிருக்கான் பாரு. ஏப்பா விச்சு நனைஞ்சு போய் வந்திருக்க, நீ எதுக்கு வெளியில நின்னுட்டு இருக்க? உள்ள வா. ஏண்டி எருமை, அவனே அவ்வளவு நனைஞ்சு வந்திருக்கான், உள்ள கூட்டிட்டு வராம வெளியில நிக்க வச்சிட்டு இருக்க? உள்ள வா. அம்மா, உனக்கு உன் பொண்ணு நனைஞ்சு போய் வந்திருக்கேன், உன் கண்ணுக்கு தெரியல? என்னை தாண்டி அந்த குரங்கு உன் கண்ணுக்கு தெரியுது, ஆனா என்ன உன் கண்ணுக்கு தெரியல? பாரதி, வாயில உனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கா, பல்லு மொத்தமா கொட்டிடும் பாத்துக்கா. உன்னை கூட்டிட்டு வர போய் தானே அந்த புள்ள நனைஞ்சு போயிருக்கான். அப்புறம் நாங்க அவனை அந்த புள்ளைய கேட்காம உன்னைய கேட்க முடியும்? நீ உள்ள போய் டவல் எடுத்து தோட போ. அடச்சி, இந்த வீட்டு பொண்ணு நானு, ஆனா எனக்கு மரியாதை இல்ல. இங்க இருந்து வந்த பிச்சைக்கார பையன் இவன், இவனுக்கு இவ்வளவு மரியாதை. பாரதி, நான் கடைக்கு பேசு. தேவையில்லாம ஏதாவது வார்த்தைகளை விட்டா இங்க பாரு, பல்லுகள் எல்லாம் மொத்தமா தட்டி கையில கொடுத்துருவோம் பாத்துக்கா. கைய வைக்காத போயிடுவோம். உனக்கு ரொம்ப வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை கூட்டிட்டு வர அந்த பிள்ளை அவ்வளவு தூரம் வந்து
இப்ப மழையில நனைஞ்சு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு எதனா ஒண்ணு கிடைக்க ஒண்ணு வந்தோம், அதுக்கு காரணம் நீ தாண்டி. அவளையும் போடி உள்ள. அத்தை பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை. உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் நின்னுட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன் அத்தை. பிச்சு, என்ன அவ சொல்லிட்டானே நீ கோச்சிக்கிட்டு போறியா? நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன். இப்ப நீ என்னடா அவ சொல்லிட்டானே கோச்சிக்க போற இல்ல? ஐயோ அத்தை அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. நான் ஏன் அத்தை இது சொன்னதுக்கெல்லாம் கோச்சிக்க போறேன்? இதெல்லாம் ஒரு ஆளாவே நான் மதிக்கிறது இல்ல. இது சொல்லிச்சுன்னு நான் கோச்சிப்பேனா? அப்படிலாம் இல்ல அத்தை. ஏற்கனவே மலையில ஃபுல்லா நனைஞ்சிட்டேன் அத்தை. இப்ப வீட்டுக்குள்ள வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து மலையில நினைக்கிறதுக்கு இப்படியே நினைஞ்சதோடவே அப்படியே வீட்டுக்கு போயிடலாம்ல அத்தை. அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. பிச்சு, ஏற்கனவே நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போக வேணாம். இங்க வா, உள்ள வா. இன்னைக்கு நைட்டு இங்கே இருந்துட்டு நாளைக்கு காலையில வீட்டுக்கு போனா போதும். நீ உள்ள வா. ஏய், இன்னும் என்னடி வாயை பார்த்துட்டு நிக்கிற? போ உள்ள. ஐயோ இல்ல அத்தை, அம்மாவும் அப்பாவும் எனக்காக நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அத்தை. பரவாயில்ல இருக்கட்டும் அத்தை, கொஞ்ச நேரம் தானே, அப்படியே போயிடுவேன் அத்தை. மழையும் கொஞ்ச நேரத்துல விட்டுடும். நான் கிளம்புறேன் அத்தை. பிச்சு, என்னப்பா பேசிட்டு இருக்க? மழை விடுற மாதிரியே தெரியல. இந்த காட்டிட்டு இருக்கு. மறுபடியும் நினைஞ்சிட்டு வீட்டுக்கு போறியா? தேவகி கிட்ட நான் பேசிக்கிறேன். தேவகி எதுவும் சொல்ல மாட்டா. நீ உள்ள வா. அதுவும் மட்டும் இல்லாம நான் உன்னை இப்ப அனுப்புனேன். நீலாம் என்கிட்ட கோச்சிப்பா பாத்துக்க. நீ உள்ள வானா வா. இல்ல அத்தை. அதான் அதுவே போறேன்னு சொல்லிடலாமா? எதுக்கு சும்மா வராதவன உள்ள வாவான்னு கூப்பிட்டு இருக்க? போட்ட விட்டு தொலைங்க. இதுங்களா வீட்டுக்குள்ள வரலன்னு நம்ம யாராவது அழுதமா என்ன? பாரதி, நான் உன்னை உள்ள போன்னு சொல்லிட்டேன். உள்ள போ. தேவையில்லாம என்கிட்ட உத வாங்கிட்டு உள்ள போவாத. போ உள்ள. இந்த வீட்டுல நான் சொன்ன எதுதான் நடக்குது? எதுவும் நடக்காது. இங்க கண்டவங்களா வரதும் போறதும். ஐயோ, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. வாய மூடிடி அறிவு கட்டவளே. இவ்வளவு தூரம் இந்த மழையிலயும் இடி மின்னல்லையும் உன்னை பத்திரமா ஜாக்கிரதையா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் பாத்தியா? அவன தேவையில்லாத பேச்ச பேசிட்டு இருக்கான். போடி உள்ள. போங்க. அத்தை எதுக்கு அத்தை தேவையில்லாம அவளை திட்டுறீங்க? விடுங்க, நான் வந்ததான் அவளுக்கு பிடிக்கல. நான் போயிடுவேன் அத்தை. கொஞ்ச நேரம் தானே, கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவேன் அத்தை. விச்சு, அவ சொல்லிட்டா நீ போயிடுவியா? இது உன் வீடு. நீ எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம். வா நீ. இல்ல அத்தை, அதுக்கு இல்ல. விச்சு, பாரதி என்ன பேசியிருந்தா அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. அவளுக்கு நாங்க கொஞ்சம் செல்லம் அதிகமா கொடுத்து வளர்த்துட்டோமா, அதனால பிடிவாத குணத்தோட சேர்த்து இப்படி தேவையில்லாம வாய் பேசுற குணமும் வந்துருச்சுப்பா. அது கொஞ்ச நாள்ல மாறிடும் நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப வரைக்கும் மாறல. அவளை யார் மாத்தணும்? அவங்க கையில தான் இருக்கு. அவங்க தான் மாத்தணும். நீ தப்பா நினைச்சுக்காத விச்சு. வா விச்சு. ஐயோ அத்தை, நான் எதுவும் தப்பா நினைக்கல அத்தை. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நான் நினைப்பேன். அது மட்டும் இல்ல, அது ஒரு ஆர்மெண்ட்லன்னு தெரியும் அத்தை. வர வழி முழுக்க பயந்துட்டு தான் அத்தை வந்திருக்கா. அவன் பயத்தோட வந்தவதான். இங்க வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாய் இவ்வளவு கிளிக்கிறாளே. என் கூட வர வரைக்குமோ அவளுக்கு பயம் தான். நான் எங்க அவளை ஏதாவது பண்ணிடுவேணும், எங்கேயாவது தள்ளிடுவேணும், எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுவேணும்னு பயத்துல தான் அத்தை வந்தா இவ. சரி விச்சு, நீ உள்ள வா. மலையில நனைஞ்சிட்டே இருக்க பாரு. உள்ள வா. சரிங்க அத்தை. நிலா குட்டி என்னத்த பண்றா? நிலா மேல அவ ரூம்ல தான் பாருப்பா. நீ முதல்ல உள்ள வா. நீ உள்ள வா, அப்புறம் நம்ம ஏதோ வந்தாலும் பேசலாம். மலையில நனைஞ்சிட்டே இருக்க பாரு. உள்ள வா. சரிங்க அத்தை. விச்சு, இருப்பா, நான் டவல் எடுத்துட்டு வரேன். இல்லனா நீ நிலா ரூமுக்கு போறியா? ஐயோ, நிலா குட்டி ரூமுக்கா? நான் போக மாட்டேனே. அன்னைக்கு மாதிரி நான் போற நேரம் பார்த்து அங்க வேற ஏதாவது நடந்துச்சுன்னா ஏற்கனவே சிவ பூஜையில கரடி மாதிரி போயிட்டேன். இனி அப்படி போக மாட்டேன். இல்ல அத்தை, வேண்டாம், நான் இங்கே இருக்கேன் அத்தை. ஏன் விச்சு, நிலா ரூமுக்கு போறதுக்கே இவ்ளோ தயங்குற? இல்ல அத்தை, நான் வேற ரொம்ப ஈரமா இருக்கேனா. இதோட எதுக்கு அங்க போய்கிட்டு சாருக்கு கஷ்டமா இருக்கும். போத குறைக்கு சாருக்கு வேற உடம்பு முடியல. நான் வேற இப்போ இப்படியே போனேன்னா வேணாம் அத்தை, நல்லா இருக்காது. பரவாயில்ல அத்தை, நான் இங்கே இருக்கேன். அத்தை, விச்சு, விச்சு, விச்சு கண்ணா, நீ எப்ப வந்ததும் அக்காவை கூப்பிடணும்னு உனக்கு தோணலையா? ஆமா, பாரதி கூட்டிட்டு வந்துட்டியா? ஐயோ நிலாக்குட்டி, நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேனே. வந்துட்டு தான் அத்தை கிட்ட பேசிட்டே இருக்கேன், நீ வந்துட்ட. அதுக்குள்ள உனக்கு கூப்பிடலன்னு கோச்சிக்கிற பாரு. இப்பதான் வந்தியா? ஆமா, என்னடா விச்சு, மழையில நனைஞ்சிட்டியா? என்னடா இப்படி நனைஞ்சு வந்திருக்க? சரி, நீ வா, என் கூட ரூமுக்கு வா. நான் உனக்கு தோட்டி வரேன். வா. அம்மா நிலா, நீ கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போய் முதல்ல பிள்ளைக்கு டவலை வச்சு தொடச்சு விடு. தலையெல்லாம் ஈரமா இருக்க பாரு. கூட்டிட்டு போமா. நான் ரூமுக்கு தானே போன்னு சொன்னேன். ஆனா விச்சு கேட்கல. நான் ரூமுக்கு போலாத்த இங்கே இருக்கேன். நல்ல வழியா நீ வந்துட்டு போமா. கூட்டிட்டு போமா விச்சுவா. இங்க விச்சுக்கண்ணா, எதுக்கு நீ மேல ரூமுக்கு வர மாட்டேன்னு சொன்ன? சரி, நீ வா, நான் முதல்ல உனக்கு தொடச்சு விடுறேன். வா. ஈரத்தோட நின்னுட்டு இருக்கான் பாரு. உனக்கு ஏதாவது வந்ததுன்னா என்னடா பண்றது? வாடா. இல்லம்மா, விச்சு இப்ப வீட்டுக்கு போகல. நைட்டுக்கு இங்கதான் இருக்க போறான். நான் தேவகிக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரியா? நீ விச்சு ரூமுக்கு கூட்டிட்டு போ. விச்சுக்கண்ணா, அப்ப நீ இன்னைக்கு இங்கதான் இருக்க போறியா? அப்படியா, ஜாலி. வாடா கண்ணா. நிலாக்குட்டி, நான் சொல்ல அத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அங்க அம்மாவும் அப்பாவும் பாவம். நிலாக்குட்டி தனியா இருப்பாங்கல்ல. விச்சுக்கண்ணா, அத்தை சொல்றது கரெக்ட் தான். ஒரே ஒரு நாள் தானே, எனக்காக இருடா. சரி, என் நிலாக்குட்டிக்காக இருக்கேன், போதுமா? சரி, நீ வா, ரூமுக்கு போலாம். அத்தை, அவரு லெமன் டீ கேட்டாரு. நீங்க கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வரீங்களா? அத்தை, சாரி அத்தை, நான் விச்சுவை பார்த்ததுல இதை மறந்துட்டேன்.
எனக்காக கொஞ்சம் போட்டு தரீங்களா? அடி மருமகளே, அத்தை எனக்கு இதை செஞ்சு தாங்கன்னு சொல்லு. அது என்ன இப்படி கெஞ்சிட்டு இருக்க? நீ விச்சுவை கூட்டிட்டு ரூமுக்கு போ. விச்சுக்கு உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அர்ஜுனுக்கு லெமன் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரியா? இவனை முதல்ல கூட்டிட்டு போய் தவட்டி விடு போ. அத்தை, என் செல்ல அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. விச்சுக்கண்ணா, ஓடி ஓடி ஓடி. வரேன், வா போலாம். டேய் விச்சுக்கண்ணா, என்னடா கண்ணா இப்படி நினைஞ்சிட்டு வந்திருக்கேன்? எங்கேயாவது ஓரமா நிக்கலாம்ல? நிலா குட்டி, நான் ஓரமா நிக்கலாம் தான் சொன்னேனே. அதான் அந்த பிசாசு இருக்குல்ல, கூட்டிச்சாத்தான், அது நிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதனாலதான் வேற வழி இல்லாம நினைஞ்சிட்டே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டா அவளும் தானே கூட நினைஞ்சிருப்பான், அவகிட்ட சொல்லலாம்ல. ஓரமா நின்னுட்டு வரலாம்ல ரெண்டு பேரும். இப்ப ரெண்டு பேருக்கும் எதனா உடம்புக்கு வந்தா என்னடா பண்றது? ஆல்ரெடி சாருக்கு வேற உடம்பு முடியல, இப்ப உங்க ரெண்டு பேருக்கு வந்தா? டேய் விச்சுக்கண்ணா, உன்னை அம்மாவால பாத்துக்க முடியுமா? அம்மாவே பாவம். இங்க பாரதி, ஐயோ அத்தை என்னதான் பண்ணுவாங்க? சாருக்கும் ஜுரம் வந்து அவளுக்கும் ஜுரம் வந்து அத்தை என்ன பண்ணுவாங்க? ஐயோ நிலா குட்டி, இது எதுக்கும் நான் காரணம் இல்ல நிலா குட்டி. இங்க என்ன நடக்குது? என்னடா விச்சு, பாரதி எங்க நிக்க கூடாது, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாளா? டேய் விச்சுக்கண்ணா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல? ஐயோ நிலா குட்டி, எனக்கெல்லாம் உன்னால எந்த கஷ்டமும் கிடையாது. அந்த லூசு என் கூட வரதுக்கு பயப்படுது. என் கூட தனியா வேற வரல, அதுவும் நாங்க வர ரூட்ல யாருமே இல்ல. அதனால அந்த லூசு கொஞ்சம் பயந்துருச்சு. சரி, அவளோட பயமும் நியாயமானது இல்ல. அதனாலதான் மழை வந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னான். அப்புறம் எப்படி நிலா குட்டி நம்ம அவளை நம்ம கூட வச்சிருக்கிறது சொல்லு? நாங்க நிக்கலாம் தான் நினைச்சேன். இவ்வளவு வருவா ஓரமா நிப்பான்னு பார்த்தா அவ ரொம்ப பயந்தா. சரி, எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பயப்படுறான்னு. அதனாலதான் அமைதியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நான் மட்டும் நினைஞ்சேன்னா என்ன, அவளுமே தப்பறையா தான் நினைச்சிட்டு வந்தாலே. என்னடா விச்சு, ரெண்டு பேருமே நினைஞ்சிருக்கீங்க. இப்ப உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துருமோன்னு பயமா இருக்கு. நிலா குட்டி, எனக்கெல்லாம் இது வரைக்கும் என்ன வந்திருக்கு? அதெல்லாம் எதுவும் வராது. அதுவும் உன் கைப்பற்றுச்சுல, இனிமே எதுவுமே வராது நிலா குட்டி. நீதான் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாம எல்லாத்தோட சேர்த்துட்டியா, அப்புறம் என்ன? போடா விச்சுக்கண்ணா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல? டேய் விச்சு, சாரிடா, என்னாலதானே உனக்கு இவ்வளவு கஷ்டமே. சாருக்கு உடம்பு முடியலல, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேனே. சாரிடா விச்சு. நிலா குட்டி, இப்ப என்கிட்ட உதவ வாங்க போற பாரு. அப்புறம் நம்ம சாருக்கு உடம்பு முடியலன்னா நான் தானே ஹெல்ப் பண்ணணும். அதனால எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆமா, சார் எங்க? இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? ரெஸ்ட் ரூம்ல இருக்காரா? சாருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் பாவம் உடம்பெல்லாம் டயர்டா இருக்குல்ல, அதனாலதான் அவரால் வெளியில வர முடியல. அதனால உன்னை அனுப்புற மாதிரி ஆயிடுச்சு. சாரிடா கண்ணா. ஐயோ நிலா குட்டி, எத்தனை சாரி. விடு நிலா குட்டி, நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? சரி சரி, இங்க வா, இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கு, பெருத்த ஓட்டி வரவா. அது சரி. தம்பி ரொம்ப தான் விழுந்து விழுந்து பாக்குறாங்க மேடம். நான் கூட தான் நேற்று ரொம்ப நினைஞ்சிட்டேன். இப்படியெல்லாம் எனக்கு டவல் எடுத்து போட்டு துடைக்கலையே, நான் ஏதோ தொடச்சிக்கிட்டேன். தம்பிக்குனா ஒரு நியாயம், நமக்குனா ஒரு நியாயம் போல இருக்கு. பாரு, உனக்கு ஏதாவது கோல்டு வரப்போகுது, என்கிட்ட டேப்லெட் இருக்கு, முன்னாடியே போட்டுக்கிறியாடா? ஐயோ நிலாக்குட்டி, எனக்கு எதுவும் வராது நிலாக்குட்டி. அத்தை அவங்க கையால ஒரு சூப்பரா ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்கன்னா போதும், அது குடிச்சேன்னு வச்சுக்க, எதுவுமே வராது நிலாக்குட்டி. போடா மிச்சு, நீ நினைச்சிட்டு வந்தது எனக்கு கஷ்டமா இருக்கு. அடி பாவி, நான் கூட தான் நேற்று அவ்வளோ நினைஞ்சேன். அவள் எடுத்து இந்த மாதிரி தொடச்சு கூட விடலாம். என்னை பார்த்து கஷ்டப்பட்டாலான்னு கூட தெரியலையே. டேய் அர்ஜுனே வந்துட்டான். டேய், நான் கூப்பிடாம வர ஒரே தலைவலி நீ மட்டும் தான்டா. ஏன்டா நான் உனக்கு கூப்பிடவே இல்லை, எதுக்குடா வந்தா? அதான்டா மகனே, நீ சொல்லிட்டு தலைவலின்னு. தலைவலியில சொல்லிட்டு வராது, இப்படிதான் எப்ப வேணாலும் வரும், பாத்துக்க. டேய் சரிடா, இப்ப எதுக்கு வந்த? போடா. டேய் 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 இருடா, நான் போறதுக்கு முன்னாடி உனக்கு சில புத்திமதியெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆமா, என்ன சொன்ன? அவ உனக்கு டவல் வச்சு துவட்டி விடலையா? அடி அறிவு கட்டவனே, அவ டவல் வச்சு தாண்டா துவட்டி விடல, அவ மனசால உடம்பு உனக்கு துவட்டி விட்டுருக்காடா. அது மட்டுமா மகனே? என்ன சொன்ன? உன்னை நினைச்சு அவ கவலைப்படலையா? அடே, நீ தண்ணியில நனைஞ்சு வெளியில வந்ததுல இருந்து உன்னை நினைச்சு அவ ஒரு நிமிஷமா துடிச்சுட்டாடா. ஐயோ உனக்கு ஏதாவது ஆயிடுமோ, நீ தும்புற ஒரு தும்பலுக்கு பின்னாடி அவளுக்கு எவ்வளவு துடிப்பு இருந்ததுன்னு உன் மனசாச்சான எனக்கு தாண்டா தெரியும். டேய் என்னடா சொல்ற? அப்புறம் என்னடா, நீ நனைஞ்சதுல இருந்து உனக்கு காய்ச்சல் வந்ததுல இருந்து உனக்கு ஒரு தும்மலா ஒரு இருமலா எது வந்தாலும் அவ அதுல ரொம்ப துடிச்சுட்டாடா. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவ உன்னை எப்படி பாத்துக்கிட்டான்றது உனக்கு நான் சொல்லியும் புரியல. ஒரு குழந்தைய கூட அந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டாங்க, ஆனா உன்ன அவ அப்படி பாத்துக்கிட்டா. ஏண்டா, தம்பிக்கு எதனா பண்றதை பார்த்து போறாம பாடுறோம். அது சரி, உன் மனசுக்குள்ள அவ கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கான். அதான் உனக்கு அவ யார்கிட்ட கொஞ்சமா பேசினா கூட பொறாமையா இருக்கு. பாரு, தம்பிக்கு பாக்குறது கூட பொறாமப்படுற. டேய், நான் உனக்கு பொறாமலாம் படல, இதுக்கு பேர் பொறாம இல்ல, சும்மா பார்த்தேன் அவ்வளவுதான். மகனே, இதுக்கு பேர் பொறாம தான்டா. நீ பொறாம பண்றேன்னு பச்சையா தெரியுது, பொறாம இல்லன்ற. அது சரி, எனக்குள்ள பொசசிவ்னஸ் வந்திருக்கு போல இருக்கு. சரிடா, நீ போடா. டேய் அர்ஜுன், உன்னையே அறியாம நீ உன் மனசுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்ட.
வச்சது தெரியாம இப்ப தவிச்சிட்டு இருக்க. சீக்கிரமா உணருடா. உன் மனசுக்குள்ளதான் அவ இருக்கான்னு சீக்கிரம் உணர்ந்துரு. நீ உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கேன், அப்பவே அவளுக்கு மனைவிங்கிற அங்கீகாரம் கண்டிப்பா கிடைச்சிடும். அதுவும் அர்ஜுன் மனைவி நிலான்ற அங்கீகாரம் அவளுக்கு கிடைச்சிடும். ரொம்ப நாள் கிடைக்காதுடா. பாவண்டா அவ. டேய் டேய் டேய், கரெக்டான நேரத்துல போயிடுவான். ஏதோ என்ன குழப்பி விட்டுட்டான். இவன் என்னென்னமோ சொல்றான். இவன் என் மனசுக்குள்ள வந்துட்டாலாம். இல்ல அது எப்படி? டேய் எங்கடா இருக்க? போயிட்டியாடா? டேய் டேய் மனசாட்சி. வச்சுக்கண்ணா, உனக்கு இப்ப ஏதாவது குளிர்தா? ஜலதோஷம் வர மாதிரி இருக்கா? தும்மல் வர மாதிரி இருக்காடா? இருமல் ஏதாச்சும் வர மாதிரி இருக்காடா? ஐயோ நிலாக்குட்டி, எனக்கு எதுவும் இல்ல நிலாக்குட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். லேசா நினைஞ்சதுக்கு இவ்வளவு பாடுபடுத்துற நீ என்ன? போ நிலாக்குட்டி. அடி என்னால முடியலடி. பார்க்கலாம், ஓரளவுக்கு பாத்துக்கலாம். மொத்தமா அவன் மேலேயே கொட்டி கொடுத்துட்டான். நாங்களாம் என்ன பண்றதும்? டேய் அர்ஜுன், இதுக்கு மேலே நம்ம தள்ளியே நின்றுட்டு இருந்தோம். இவன் ரொம்பதான் அவனை கவனிப்பான். இப்ப பாரு. சார், பாத்ரூம் போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன சார், பாத்ரூம்லயே தங்கிட்டீங்களா என்ன? ஏய் குட்டி, நான் தான் சொல்லிட்டு போனேன்ல குளிச்சுட்டு வரேன்னு. அதுக்குள்ள என்ன பாத்ரூம்ல தங்கிட்டேன்னு கேட்கிறேன். நான் குளிக்க இவ்வளவு நேரம் ஆகும்னு உனக்கு தெரியாது சார்? விச்சு உட்கார் உட்கார். எதுக்கு எந்திரிக்கிற? உட்கார். இல்ல சார் அது. டேய் உட்காருடா. குட்டி என்ன உங்க தம்பியை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க? என்ன விசேஷம்? சார், இது ஒரு விசேஷம்லாம் இல்ல சார். பாருங்க சார், பாரதியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு விச்சும் பாரதியும் நனைஞ்சிட்டு வந்துட்டாங்க சார். மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கான். எங்கேயுமே ஓரமே நிக்கலையாமா. ஃபுல்லா நனைஞ்சிட்டு வந்திருக்காங்க. இவன் பாருங்க சார், எப்படி தப்பறையா நனைஞ்சிருக்கானு. அங்க பாரதியும் நனைஞ்சிட்டு தான் வந்திருக்காளாமா. அத்தை பாத்துட்டு இருக்காங்க சார். டேய் விச்சு ஓரமா நிக்க வேண்டியதுதானே? சார், லட்டு தான் வேணாம், நம்ம போலாம், மழை வந்தாலும் பரவாயில்லன்னு அவதான் சார் சொல்லியிருக்கான். அதான் விச்சுவும் கூட்டிட்டு வந்துட்டாங்க சார். ஆனா லட்டு சொன்னது ஒரு வகையில நல்லதுதான். அங்க வேற ஆள் நடமாட்டமே இல்லையாமா. அங்க போய் மலையில இவங்க ஒரு ஓரம் ஒதுங்கினா அது நல்லா இருக்காது இல்ல சார். அதனால விச்சு கூட்டிட்டு வந்ததான் சார் கரெக்ட். புரியுது. ஆனா ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு நினைச்சிட்டு வந்திருக்காங்களே. விச்சு உனக்கு பரவாயில்லையா இல்ல உடம்புக்கு ஏதாவது? ஐயோ சார், நீலா குட்டி தான் இவ்வளவு நேரம் என்ன இப்படி கேட்டு டார்ச்சர் பண்ணா. இப்ப நீங்களுமா? சார் அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல சார். லேசா மலையில நினைஞ்சிட்டேன், அவ்வளவுதான் சார். இதுக்கு நிலா குட்டி இவ்வளவு அக்கப்போர் பண்றா. என்னடி ரொம்பதான் அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கான். உன் தம்பிதான் இல்லன்னு சொல்லல, கொஞ்சம் பார்த்து பண்ணு. ஐயோ சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அவன் என் விச்சு தங்க சார், என் குழந்தை. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா என்னால கொஞ்ச நேரம் கூட தாங்கிக்க முடியாது சார். அவன் பாருங்க, இந்த மாதிரிலாம் மலையில நனைஞ்சதே கிடையாது. சரி, இன்னைக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால மலையில நனைஞ்சிட்டான். அவனை பாத்துக்க வேண்டியது ஏன் கடமை தானே சார்? என்னமோ கொஞ்சம் பார்த்து பண்ணுன்னு சொல்றீங்க. அதெல்லாம் பார்த்து பண்ண முடியாது சார். அவன் என் குழந்தை சார். அவனை நான் இப்படி இல்ல, இதை விட அதிகமா பார்த்துப்பேன் சார். அவனையே பாத்துக்கிட்டான், இங்க என்ன கிடைக்கும் சார்? என்ன சார் கேட்டீங்க? எனக்கு ஒண்ணு கேட்கலையே, சத்தமா கேளுங்க சார். உன்ன மாதிரி நான் ஒன்னும் ஸ்பீக்கர் எல்லாம் முழுங்கல. எனக்கு இவ்வளவுதான் குரல் வரும். போ உன் தம்பிய நல்லா கவனி. போமா போ, பார்த்து குழந்தைக்கு ஜலுப்பு பிடிச்சிட போகுது, உடச்சி விடு பொடி. சார், நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் தான் சார் பண்ண போறேன். இப்ப பாருங்க சார், என் குழந்தைக்கு ஃபுல்லாவே தொடச்சி விட்டுட்டு அவனுக்கு சூடா கம்ம ஒரு காஃபி கொடுக்க போறேன் சார். குடிச்சிட்டு அவன் ஜம்முன்னு இருக்க போறான் சார். சார், உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நைட்டு விச்சிக்கண்ணா இங்கதான் இருக்க போறானே. நானும் விச்சிக்கண்ணாவும் ஒன்னா இருக்க போறோமே. நீங்க மட்டும் ரூம்ல தனியா உருண்டு பரண்டு படுங்க சார். ஜாலியா படுங்க சார். அப்புறம் மோகினி இருக்கு சொன்னீங்கல்ல, அந்த மோகினியை துணைக்கு கூப்பிட்டுக்கோங்க சார். நானும் விச்சிக்கண்ணாவும் ஹால்ல போய் படுத்துக்க போறோமே, இல்லன்னா பால்கனில போய் படுத்துப்போமே. என்னது வெளியில போய் படுப்பியா? ஓய் குல்ஃபி, என்ன விளையாடுறியா? இவளை எப்படி நம்ம வெளியில போக விடாம பண்றது? குல்ஃபி சரி, இத பத்தி அப்புறம் பேசுவோம். ஐயோ சார், உங்க கூட பேசிக்கிட்டே என் விச்சு தங்கத்தை பார்க்க மறந்துட்டேன் சார். அவனுக்கு தலையில நீர் கொத்துச்சுன்னா தலைவலி வரும் சார். நான் அவனுக்கு தலை தொட்டி விடுறேன், நீங்க போய் உட்காருங்க சார். போங்க சார். ரொம்ப விருப்பத்தினாலே இவளை ஏதாவது பண்ணணுமே. அடி குல்ஃபி, அர்ஜுனை பத்தி இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல நீனு. இப்ப பாருடி. விச்சுக்கண்ணா, நீ தலையை காட்டு, அக்கத்தை ஓட்டி விடுறேன். வா கிட்ட வா. நிலாக்குட்டி, நீ ஏதோ வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. போதும் நிலாக்குட்டி, எனக்கு நீ தலையை ஓட்டி விடுறேன்னு தலைக்குள்ள இருக்க மூளை முதற்கொண்டு எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு விட்டுறேன். ஐயோ விச்சுக்கண்ணா, உனக்கு கூட தெரியாது. நிலா ஏதாவது பண்ணா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. இப்ப நீ அக்காக்காக அமைதியா மட்டும் இருடாக்கண்ணா, அது போதும். நான் உன்னை பாத்துக்கிறதுல இவரு காண்டாகணும். அப்பதானே அவருக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியும்ல. அதனாலதான். ரைட்டு நிலாக்குட்டி, என்ன வச்சு நீ ஏதோ சம்பவம் பண்ண போற அப்படிதானே? இன்னைக்கு உனக்கு பலியாடு நானு, அதானே நிலாக்குட்டி? இப்பதானே கரெக்டா புரிஞ்சிருக்க அக்காவை. என் செல்ல குட்டி. சரி சரி, நீ தலையை குனி.
அக்கா உனக்கு தலை தொட்டி விடணும். வா வா வா. அடி நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே உன் விளையாட்டை காட்டுறியோ? இன்னும் நீ அர்ஜுன் விளையாட்டை பார்த்தது இல்லல. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா என்ன, அதெல்லாம் லைட்டான விளையாட்டு. இப்ப பண்ண போறேன் பார் விளையாட்டு. அப்பதாண்டி புரிய போகுது உனக்கு அர்ஜுன் நான் யாருன்னு. அடி குல்ஃபி ஐயோ அம்மா. மாவள யார்கிட்ட? நிலாக்குட்டி என்ன என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்துன? என்ன சொல்லு நிலாக்குட்டி, என்னாச்சு? அது வந்து என்ன குல்ஃபி, அத தம்பி கேக்குறான்ல, சொல்லு என்னாச்சுன்னு சொல்லு. அது வந்து ரவிச்சிக்கண்ணா, அது வந்து சாரு. நிலாக்குட்டி மறுபடியும் ஏன் கத்துற? என்ன சொல்லு. ஏதோ சொல்ல வர ஆனா சொல்ல மாட்டேங்கிற. சார் சாருன்னு சொல்ற. சாருக்கு என்ன? சார் தான் இங்க நிக்கிறாருல. அப்புறம் என்ன நிலாக்குட்டி, எதுக்கு இப்ப கத்துற சொல்லு. குல்ஃபி அத வச்சு கேக்குறான்ல, சொல்லு எதுக்கு கத்துன? அவன்கிட்ட சொல்லு. அவன்கிட்ட சொன்னா என்ன ஏதுன்னு பாப்பான்ல, சொல்லு நிலா. என்ன குல்ஃபி, உன் தம்பி கிட்ட சொல்லு. எதுக்காக கத்தனல, அது எதுக்குன்னு வச்சுக்கிட்ட சொல்லு. உன் தம்பி உனக்காக என்ன ஏதுன்னு பாப்பாருல, சொல்லு. ஆமா நிலாக்குட்டி என்னன்னு சொல்லு. நான் என்னன்னு பாக்குறேன். என்ன சொல்லு நிலாக்குட்டி. சார் நான் சொல்லிடுவேன், பாத்துக்கங்க. நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்க? சொல்லிடுவேன். குல்ஃபி நான் சொல்லணுதான் சொல்றேன், சொல்ல வேணாம் நான் சொல்றேன். சொல்லு. பிச்சு கிட்ட மட்டும் இல்ல, அம்மா கிட்ட சொல்லு, பாட்டி கிட்ட சொல்லு, லட்டு கூட கூட்டு வருவான். லட்டு கிட்டயும் சொல்லு. வெளியில நம்ம டிரைவர் இருக்காரு, அவரை கூட்டிட்டு வரட்டுமா? அவர்கிட்டயும் சொல்லு. யார் யார்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ சொல்லு. சொல்லுடி. இத போய் நான் ஊர் முழுக்க சொல்றேன். மூஞ்ச பாரு. போங்க சார். அடி குல்ஃபி என்னையா வெறுப்பேத்துன? இப்ப எப்படி வெறுப்பேத்துறேன்னு நானும் பாக்குறேனே. என்ன வச்சா செய்றீங்க? நான் உங்களை வெறுப்பேத்து தான் செய்வேனே, வெறுப்பேத்தாம விட மாட்டேன்னு நானு. பாருங்க டேய் வச்சுக்கண்ணா, நீ வாடா, நான் உனக்கு தலை தோட்டி விடுறேன். அடிங்க, அப்பவும் அடங்க மாட்டேல நீனு மொபைல். நிலாக்குட்டி எதுக்கு இப்படி அப்பப்ப கத்துற? எனக்கு பயமா இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு? என்னன்னு வாய் திறந்து சொல்லவும் மாட்டேங்கிற. நிலாக்குட்டி என்னாச்சு நிலாக்குட்டி? உனக்கு ஏதாவது பண்ணுதா? சொல்லு நிலாக்குட்டி. இங்க ஒருத்தர் பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இதை எப்படி சொல்லுவேன்? விச்சிக்கண்ணா அது ஒண்ணும் இல்ல, நான் ஆன கத்தல அப்படின்னு பாட்டு பாடுறேன். ஸ்கூல்ல புதுசா பாட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, அதுக்குதான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குதான் அப்படின்னு ராகமா கத்தி பார்த்தேன். ஓ பாட்டு கிளாஸா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் நிலாக்குட்டி, நீ கத்துறத பார்த்ததும். என்ன குல்ஃபி, பாட்டு கிளாஸ்லாம் சேர்ந்திருக்கேன், ஆனா ஸ்வரம் உனக்கு கரெக்டா வரலையே. எங்கேயோ லிரிக்ஸ் தப்புற மாதிரி இருக்கு. மறுபடியும் இருக்க ஸ்வரம் கரெக்டா வருதான்னு பாத்துருவோமா? ஐயோ சார், இந்த ஸ்வரமே நல்லா தான் சார் இருக்கு. சப்த ஸ்வரங்கள் மாதிரி எக்கச்சக்க ஸ்வரங்கள் வந்துருச்சு. இதுக்கு மேல வேணாம் சார், ஏற்கனவே ஏறியுது சார், இதுக்கு மேல தாங்காது. இல்லடி குல்ஃபி, இன்னும் ஒரே ஒருக்கா மட்டும் ட்ரை பண்ணுவோமே. ஏன்னா ஸ்வரம் தப்பாம வரணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோமா? சார் வேணாம் சார், அவனுக்கு தலையே காஞ்சிருச்சு சார். இனிமே தவட்டவே மாட்டேன் சார். விச்சு சரியாயிட்டான் சார். இனிமே விச்சுக்கு தலை தவட்டவே மாட்டேன் சார். முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு சார். நீங்களும் முடிச்சிட்டு போங்க சார். போதும் சார், இதுக்கு மேல தாங்காது. சரி, இதுக்கு மேல தாங்காதுல, சரி வேணாம், நான் விட்டுட்டு போறேன். இதுக்கு மேலயும் வேற ஏதாவது பண்ணுவா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார். அவ்வளவுதான், விச்சு தலை காஞ்சி போச்சு. அவன் ஆளே ட்ரை ஆயிட்டான் சார். இனிமே தவட்டுறதுக்கு எதுவும் இல்ல சார். சரி ஓகே, வேற என்னமோ சொன்னீங்க. எப்படி விச்சு கூட போய் ஹால்லனா இல்ல பால்கனிலாம் போய் படுத்துப்ப? போய் படுப்பியா? சார் ஆமா சார். அப்புறம் என் தம்பி மட்டும் எப்படி சத்தானியா தூங்குவான்? அவன் குழந்தை சார், பயப்படுவான். அதான் நான் அவன் கூட போய் படுத்துக்கிறேன் சார். என்னது, நான் பயப்படுவேனா? நிலாக்குட்டி நீ இப்படி எல்லாம் போய் சொல்லாத. உனக்கு பயமா இருக்கிற வேணா சொல்லு. எதுக்கு சார் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற? விச்சுக்கண்ணா உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ அமைதியா இரு. நீ குழந்தை பிள்ளை, நீ தனியெல்லாம் படுக்க மாட்ட. பயந்து பயந்து அழுவ. ராத்திரி எல்லாம் எழுந்து நீலக்குட்டின்னு தேடுவ. அதனால சொல்றேன், உன் பக்கத்துல நான் எப்பவுமே இருக்கணும், இல்லைன்னா நீ பயப்படுவ. நான் உன் பக்கத்துல இருக்கேன்டா கண்ணா, சரியா? நீ அமைதியா இரு. ஓய் இங்க பாருடி.
என்னங்க சார் சும்மா சும்மா விசில் அடிக்கிறீங்க, வேற எங்கேயும் அடிக்கிறீங்க, சொடக்கு அடிக்கிறீங்க, என்ன சார் ஒரே அடிக்கிறதாவே இருக்கு? சொல்லுங்க சார். சிலதெல்லாம் கேட்கலனா இப்படிதான் விழும். இன்னைக்கு கோவில்ல பார்த்தல, அங்க விழுந்ததை விட இங்க கொஞ்சம் கம்மி தான். அங்க விழுந்த மாதிரியே விழுந்தா உடம்பு தாங்காது, பாத்துக்க. சார் சார் நான் விச்சி கூட போய் தூங்க போறேன் சார். நீங்க பெட்ல இருந்து கீழே வரைக்கும் உருளுங்க சார், நாங்க போறோம் சார். என்ன உனக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்? நீ வெளியில போனா அவன் ஏதாவது தப்பா நினைப்பான்ல, அதனால நீ வெளியில எல்லாம் போக வேணாம். எப்ப போலவே இங்கேயே பாடு. அப்படியெல்லாம் உன்னையே தம்பி தப்பா நினைக்க மாட்டான் சார். நான் போறேன் சார். இங்க வந்து இருப்பேனாமா, இத்தனை அடி வாங்கியிருக்கேன். நான் இங்க இருப்பேனா? மாட்டேன் சார், மாட்டேன். அதெல்லாம் நடக்காது சார். நான் என் விச்சிக்கண்ணா கூட தான் போய் படிக்க போறேனே. அப்போ இங்க இருக்க மாட்டேன், அப்படிதானே? ஓய். ஆமா சார், அப்படிதான். அப்ப ரைட்டு. ஸ்வரம் சரியில்லைல்ல, சரியா வர வச்சிரும். நிலக்குட்டி மறுபடியும் எதுக்கு கத்துற? ஐயோ கடவுளே, என்னால வலி தாங்க முடியலையே. நிலக்குட்டி இப்படி என்ன பண்ற? அலறியா, கத்துறியா, பாடுறியா? நீ என்ன பண்றன்னு எனக்கே தெரியலையே. அது ஒண்ணும் இல்ல விச்சிக்கண்ணா, சாதகம் பண்றேன் அப்படின்னு சாதகம் பண்றேன். சாதகமா? அது தண்ணில எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம தரையிலேயே பண்ணலாம். எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பண்ணிடணும். அதான் இப்போ எனக்கு தோணுச்சா அதான் பண்ணு. விச்சிக்கண்ணா வா, நான் உனக்கு ஒரு ரூம் காட்டுறேன். அந்த ரூம்ல நீ படுத்துக்க, சரியா? அக்கா உன் கூட வந்து படுக்க முடியாது. நீ இப்போ ஆம்பளை பையனாயிட்ட, பெரிய பையனாயிட்ட, அதனால பயப்படலாம் கூடாது. நீ தனியா தான் படுத்துக்கணும், சரியா? அக்கா இல்லைன்னு பயந்து பயந்து அழக்கூடாது. நீ தைரியமான பையன், சரியா? நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏன்னா சாருக்கு பயமா இருக்காமா, சாருக்கு துணையா நான் இருக்கணும்ல, அதனால நான் இங்க படுத்துக்கிறேன். நீ வா, நான் உனக்கு ரூம் காட்டுறேன். நீ டிஃபன் சாப்பிட்டு அங்க போய் படுத்துக்க. அது இப்ப குல்ஃபி ஒரு வழிக்கு வந்துட்டா, இனிமே ஸ்வரம் பிடிக்க வேணும், அப்படிதானே குல்ஃபி? ஆமா சார். சார் விச்சிக்கண்ணாக்கு டிஃபன் ஊட்டி விட்டுட்டு அவனை படிக்க வச்சுட்டு வரட்டுமா சார்? அப்ப எங்களுக்கு யார் டிஃபன் தருவா? உங்களுக்கு தான் உங்க மம்மி இருக்காங்கல்ல சார், உங்க மம்மி அப்புறம் உங்க கிராண்ட் மதர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் தருவாங்க சார். ஏன் விச்சிக்கண்ணாக்கு நான் மட்டும் தானே இருக்கேன். குல்ஃபி வா, எல்லாரும் ஒன்னாவே டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒன்னா வந்து படுத்துப்போம். போலாமா பிச்சு? வாட போலாம், போய் டிஃபன் சாப்பிடுவோம். வா பிச்சு, உங்க அக்கா பின்னாடியே வருவா, அப்படிதானே குல்ஃபி? பின்னாடி வரியா இல்ல முன்னாடி போறியா? இல்ல சார், இல்ல சார், நான் பின்னாடியே வரேன் சார். இனிமே முன்னாடியே வர மாட்டேன் சார், நான் பின்னாடியே பொறுமையா வரேன் சார். நீங்க போங்க முன்னாடி, நான் பின்னாடி வரேன். முன்னால நீ பின்னால நான் வந்தால ஏதோ என் மனசுதான் படபடங்குது பின்னால. அடி சீனி சக்கர செல்ல குட்டி வேண்டி நிக்கிற ரொம்ப தாண்டி கட்டி கரும்பு உன்னை சுத்தி வரும். சரியா? கண்டிப்பா சார். அப்போ அடுத்த பிளான போட்டுடலாம், அப்படிதானே? போட்டுடுவோமா? ஐயோ அத்தை, என்கிட்ட என்னத்த கேட்டுட்டு இருக்கீங்க? இவங்க கிட்ட கேளுங்க. இவங்க எல்லாம் போட்டுடலாம்னு சொன்னா அடுத்த பிளான கண்டிப்பா போட்டுருவோம். ஆமால, இவங்க இருக்காங்களா, கேட்டுடுவோம். என்ன என் கண்ணுங்களா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, இப்ப நாங்க அடுத்தது ஒரு பெரிய பிளான போடலாம்னு இருக்கோம். எப்படி பிளான போட்டுடலாமா? அதையும் சொல்லிடுங்க. இருடி மருமகளே, ஒண்ணு சொல்ல முடியும். அது ஒண்ணு இல்லம்மா, என் மருமக என்ன தெரியுமா சொல்ல வரேன்? நான் பிளான போடுறதுக்கு ரெடி தான். அந்த பிளான ஞாயிற்றுக்கிழமை போடலாமா இல்ல திங்கக்கிழமை எபிசோட்ல போடலாமான்னு உங்ககிட்ட கேட்க சொல்றேன். என்ன, ஞாயிற்றுக்கிழமை போடலாமா இல்ல திங்கக்கிழமை போடலாமா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை போடுன்னு தான் சொல்லுவீங்க, அப்படிதானே என் தங்கங்களா? சரி கண்ணுங்களா, நீங்க சொல்லுங்க, திங்கக்கிழமை போடலாமா இல்லனா ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல ஸ்பெஷல் எபிசோடாவே போடலாமான்னு. அந்த பிளான் கொஞ்சம் பங்கமா இருக்கும், யாரும் எமல கோச்சிக்காதீங்க, சரியா? அட பாட்டி, இவ்வளவு நாள் நீ போட்ட எல்லா பிளானுமே பங்கமா தான் இருக்கு. இதுவே நீ பங்கன்னு சொல்றனா, அப்போ இது அதுக்கும் மேல இருக்கும் போல இருக்கு. ஆமாடா பேராண்டி, அதுக்குதான் முன்னாடி இவங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் ஐயோ பாட்டி இப்படி பிளான போட்டுட்டாங்களேன்னு யாரும் கண்ணை மூடிடக்கூடாதுன்னு அதுக்காக தான். என் தங்கங்களா, நீங்க சொல்றதுலதான் இருக்கு. நான் போட போற பிளான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அதனால உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பிளான போடலாமா வேணாவா? அந்த பிளான திங்கக்கிழமை போடலாமா ஞாயிற்றுக்கிழமை போடலாமா? அதையும் மறக்காம சொல்லிடுங்க, கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் எபிசோடா போட்டுறவா இல்ல திங்கக்கிழமை எப்பவும் போல போட்டுறவா? ஆமாமா, கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க சொல்றதை வச்சுதான் நான் போட போறது. அப்புறம் இந்த பாட்டியை பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுருங்க. ஆமாமா, கண்டிப்பா சொல்லிடுங்க, நாளைக்கா இல்ல திங்கக்கிழமையானு. ஓகேவா? நீங்க சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி நான் எடுத்து போடுறேன்.
ஓகேவா? பை. தங்குங்களா? என்னடா உங்க ஆளுங்க வரலையேன்னு பார்க்காதீங்க. அவங்க விஷ் பண்றதுக்கு தனியா வருவாங்க. நான் விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். இதுதான் விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன். மத்தபடி விஷ் பண்றது எப்போ போல என் பேரனும் என் பேத்தியும் தான். கண்டிப்பா விஷ் பண்ணிடுவாங்க. என் கண்ணுங்களா, நான் போயிட்டு வரட்டுமா? பை. பை டியர். பாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சில சிஸ்டர்ஸ் இன்னைக்கு ஹாய் சொல்லியிருக்காங்க. சொல்லிடுவோமா? ஹாய் சங்கீதா டியர். ஹாய் நித்யா டியர். ஹாய் சூரியகலா டியர். நம்ம சூரியகலா சிஸ்டரோடைய பாப்பா பெல்சியா, அவங்க 6th படிக்கிறாங்களாமா. ஹாய் பெல்சியா தங்கம். ஹாய் பெல்சியா டியர். ஓகே டியர். நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் பாட்டி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் டியர் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பை டியர். பை டியர்.